மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உங்களுடைய பலத்த கரவொலிக்கு மத்தியில் எழுச்சி உரையாற்ற பணிவன்புடன் அழைக்கின்றோம். அன்புள்ள என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பாலு அவர்களே, கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் KN நேரு அவர்களே, கழகத்தினுடைய என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தேர்தல் பணின்னு வந்துட்டா கழக உடன்பிறப்புகளை அடிச்சுக்க ஆளே கிடையாது. இதை நான் மட்டுமல்ல, கழகத்தின் எதிரிகளை பல நேரங்களில் வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணுங்க, இயல்பாக பிரச்சாரம் பண்ணுங்க, சகஜமாக பண்ணுங்க, உரிமையோடு பண்ணுங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் நம்முடைய சாதனைகளை எடுத்து சொன்னீங்கன்னா அவங்களே உணர்ந்து நம்மை வரவேற்பாங்க. இதை முடிவு பண்ண போறதுதான் இந்த தேர்தல். அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு நம்ம தமிழ்நாட்டை, தாய் நாட்டை காக்க எல்லோரும் திமுகவை ஆதரிக்க வேண்டிய தேவையை விளக்கணும். ஒன்றிய பதாகால திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு, பட்ஜெட், பேரிடர் நிவாரணம், கல்வி நிதின்னு தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய வஞ்சகத்தையும், அதை எதிர்த்து கேள்வி எழுப்பாத அடிமை அதிமுகவின் துரோகத்தையும் மக்கள் முன் தோல் உரிக்கணும். வெறுப்பை விதைச்சு வன்முறையை தூண்டி மக்களை பிளவுபடுத்தி அதன் மூலம் வெற்றி பெறலாம்னு துடிக்கிற விஷ விதைகளை தமிழ்நாட்டுக்குள்ள விடவே கூடாது. நல்லா புரிஞ்சுக்குங்க, நாம போராடுறது திமுக வெற்றிக்காக இல்ல, தமிழ்நாட்டினுடைய வெற்றிக்காக. பாஜகவுடைய டப்பா என்ஜினுக்கு முன்னால தமிழ்நாட்டுடைய திராவிட மாடல் சூப்பர் ஃபாஸ்ட் இன்ஜின் என்றும் தலைகுனியாது. இந்த உறுதியை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கும், ஒவ்வொரு வாக்காளர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய வேலை பாருங்க. ஒற்றுமை இல்லாம இலக்கை அடையும். வணக்கம்.